வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் சார்லஸ் வெற்றிவேந்தன். இன்னைக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், என்ன என்ன நடந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டில், புதுசாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, சமத்துவ மக்கள் கட்சி கட்சியினுடைய தலைவர் சரத்குமார் அவருடைய கட்சியை அப்படியே கலைச்சி எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணிட்டாருன்னா பாஜகவில் சேர்ந்து விட்டார் அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம கேள்விப்பட்டோம். யார் இந்த சரத்குமார்? சுப்ரீம் ஸ்டார், அல்டிமேட் ஸ்டார். இந்த சரத்குமார் யார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அரசியலுக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். 1996ஆம் ஆண்டு சரத்குமார் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, திமுகவில் ஜாயின் பண்ணுறாரு. திமுகவில் ஜாயின் பண்ண உடனே திமுகவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், அவருக்கு திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காக சீட்டு கொடுக்குறாங்க. சீட்டு கொடுக்கும் பொழுது அவர் அந்த தேர்தலில் போட்டிடுறாரு. தேர்தலில் போட்டியிட்டோன்னு என்ன பண்ணுறாரு, தோற்று போயிடுறாரு. ஒரு 6500 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் தோத்துறாரு. முதல் முறையாக அவர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும். உடனே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவரை இமீடியட்டாக ராஜ்யசபா உறுப்பினராக என்ன பண்ணுறாங்க, திமுக அவரை அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அவர் ஒரு ராஜ்யசபா எம்பியாக டெல்லிக்கு போகிறாரு. ராஜ்யசபா எம்பியாக பதவி ஏற்றாரு. ஆனால் அந்த ராஜ்யசபா அந்த டென்யூர் அந்த 5 வருஷம் முடியறதுக்குள்ளே அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, திமுக விட்டு வெளியில் வந்துடுறாரு. வெளியில் வந்துட்டு அதிமுகவில் போயிட்டு அவரும் அவருடைய மனைவியும் அதிமுகவில் ஜாயின் பண்ணுறாங்க. அதிமுகவில் ஜாயின் பண்ண உடனே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், கட்சி பணிகள் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கும்போது 2006 தான் இவங்க ஜாயின் பண்ணுறாங்க. ஆனால் 2006 என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், நம்ம புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் அவங்களுடைய மனைவி ராதிகா, அவங்க ஃபேமஸ் ஆக்டர், அவரும் ஒரு ஃபேமஸ் ஆக்டர். அப்படி இருக்கும்போது ராதிகா என்ன பண்ணுறாங்கன்னா, ராதிகா கட்சியினுடைய கொள்கைகளுக்கு எதிராக செயல்பட்டாங்க. கட்சியை விட்டு நீக்கிறாங்க. அந்த அம்மா நீக்கின உடனே அவங்க வந்தோடனே இவரும் கட்சியை விட்டு வெளில வந்துட்டார். வெளில வந்துட்ட பிறகு அவர் என்ன பண்ணுறாருன்னா, 2007 என்ன பண்ணுறாரு, சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு. அப்போ கேட்டாங்க, கட்சியை விட்டு அவர் வெளில வரும்போது, நான் நடிகர் சங்கத்திலையும் நடிகர் சங்கத்தில் 3 முறை தலைவராக இருந்தவர். நடிகர் சங்கத்திலையும் நான் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்குது, அரசியலையும் கான்சன்ட்ரேட் பண்ண எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிமுக விட்டு வெளில வரார். வெளியில் வந்த பிறகு 2007 சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே கட்சி பணிகள் அது இதுன்னு செஞ்சிட்ருக்காரு. அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது 2011 2 தொகுதி கொடுக்குறாங்க அதிமுகவோட திருப்பி கூட்டணி. அந்த கட்சி விட்டு தான் வெளில வந்தார். பட் இவர் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்தோன்னே கூட்டணிக்காக என்ன பண்ணுறாங்க, ஜெயலலிதா அவர்கள்கிட்ட 2 சீட்டு வாங்குறாங்க. தென்காசி அண்ட் நாங்குநேரி. தென்காசி சட்டமன்ற தொகுதியில் சரத்குமார் வெற்றி பெறாரு. நம்ம கட்சி ஆரம்பித்த உடனே அவங்க சந்தித்த அந்த தேர்தலில் வெற்றி பெறாங்க. 2 தொகுதி நீட்டாக, தென்காசி அண்ட் நாங்குநேரி. தென்காசியில் சரத்குமார் வெற்றி பெறாரு. அடுத்ததாக நாங்குநேரியில் எர்ணாவூர் நாராயணன் வெற்றி பெறாரு. அவரும் ஒரு ஃபேமஸான ஒரு பொலிட்டீஷியனாக தான் இருந்துகிட்ருக்காரு. அப்படி இருக்கும்போது சப்சிக்வெண்ட்டாக அந்த கட்சி அடுத்த அந்த 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 5 ஆண்டு காலம் பார்த்திங்கன்னா சூப்பராக சட்டமன்ற உறுப்பினராக அவங்க செயல்படுறாங்க. கட்சி வேலைகள் அதுவும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு எர்ணாவூர் நாராயணன் அவர்களுக்கும் இவருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. எர்ணாவூர் நாராயணன் கட்சிக்கு கொள்கைகளுக்கு எதிராக செயல்படுறான்னு சொல்லிட்டு எர்ணாவூர் நாராயணன் தனியாக அவர் என்ன பண்ணுறாரு, கட்சியை விட்டு நீக்கிறார். நீக்கினோன்னா அவர் தனியாக இப்போ ஒரு அமைப்பு ஒன்று வச்சுருக்காரு. அந்த பனை வாரிய தலைவராகவும் அவர் இருந்துகிட்ருக்காரு. சட்டமன்ற தேர்தலில் 2016 நிற்கிறாங்க. 16லையும் இவர் அனிதா ராதாகிருஷ்ணன் கிட்ட தோற்று போகிறார். இப்படி தன்னுடைய அரசியலில் பல்வேறு கட்டங்களை விஷயங்கள் பல தலைவர்களோடு இவர் பண்ணிச்சிருக்காரு. கலைஞர்னும் போது கலைஞர்கிட்டையும் டைரெக்டாகவே அவர் நல்ல தொடர்பில் இருந்தவர். அடுத்ததாக ஜெயலலிதா அவர்கள்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரடி தொடர்பில் இருந்த ஒருவர் தான் சரத்குமார். அப்படிப்பட்ட சரத்குமார் அவர்களை நம்பி ஒரு கூட்டம் அவரை சார்ந்து அப்படியே போயிடுச்சு. இன்னைக்கு என்ன கேட்டால், இந்த பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் அப்படின்ற கூடிய ஆக்டில் பார்த்தோன்னா சமூகம் சார்ந்த அமைப்புகள்லாம் இருக்குல்ல, நிறைய கட்சிகள் நம்ம பார்க்கும்பொழுதுன்னு கேட்டால், சாதி அமைப்புகள் கொண்ட சாதி விஷயங்களில் செயல்படுற கட்சிகள்லாம் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க, அந்த பேரை வச்சு பண்ணால். ஆனால் பொதுவாக ஒரு பேரை வச்சுக்கிட்டு சாதி அமைப்புகளை எல்லாம் ஒன்று சேர்க்கறது ஒரு சில அரசியல் கட்சிகளுடைய வேலை. அது மாதிரி சரத்குமாரோடைய அரசியல் கட்சியில் அவரை நம்பி பல தொழிலாளிகள் இருந்தாங்க, தொழிலதிபர்கள் இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. அப்படி இருந்தவங்க எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா, சரத்குமார் நடுவில் கூட பேசினார். 85 வயது அவங்களுடைய மாமியாரை பார்க்க அவர் போயிருந்தார். அப்போ போயிருக்கும் பொழுது அவங்க மாமியார் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, உன்னை எப்போ முதல்வராக பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி கேட்டதாக அவரே ஒரு இதில் சொல்லியிருக்கார். அப்படி அரசியலை தன்னை அடுத்த கட்டமாக ஒரு முதல்வராக, அதே போல் இடையில பார்த்தீங்க அப்படின்னா கமலஹாசன் அவர்கள் கூட ஒரு கூட்டணி வச்சு பிரதமர் முதல்வர் ரேஞ்சுக்கெல்லாம் அவங்க பேசிட்டாங்க. கூட்டணி வச்சு ஒரு தேர்தலை சந்தித்தார். அந்த தேர்தலையும் பல இடங்களில் எல்லா இடங்களிலும் அவங்க போட்டிட்டு எல்லா இடங்களும் அவங்க தோல்விடுறாங்க. அப்படி சமத்துவ மக்கள் கட்சிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெருவாரியான வாக்கு வங்கி தமிழகத்தில் இருக்கிறதான்னு பார்த்தா அது தெரியல.
ஆனால் பாஜகவுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு இங்கே தமிழகத்தை பொறுத்தவரையில் செலிபிரிட்டிஸ் தேவை, பிஸ்னஸ்மேன் தேவை இப்படின்னு தேவைப்படும் பொழுது அவர்கள் எந்த நிலைக்கு வேணால் இறங்கி போகலாம் அப்படின்றதுக்காக சமத்துவ மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாங்கள் இணைக்கிறோம் அப்படின்னு ஒரு தகவல் சொன்னோன்னே இப்போ கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவருடைய கட்சி ஒரு சின்ன கட்சியாக இருந்தாலும் அதுக்குள்ளே நிர்வாகிகள் இருப்பாங்க, போஸ்டர் ஓட்டுறது, சுவர் விளம்பரம் பண்ணுறது, ஒரு கட்சியினுடைய தலைவரை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவது யாருன்னு பார்த்தா தொண்டர்கள் தான். அப்போ அந்த தொண்டர்களுடைய மனநிலை என்ன, தொண்டர்கள் இது செட் ஆகுமா அப்படின்லாம் பார்த்து தான் ஒரு தலைமை ஒரு விஷயத்தை செய்ய முடியும். அப்படி தொண்டர்களை மதிக்காமல், தொண்டர்கள் செய்வதை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்ன ஆகுன்னு கேட்டால், எந்த ஒரு சூழலுமே என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு மூழ்கிற கப்பல் மாதிரி தான், டக்குன்னு போயிட்டு கவிழ்ந்துடும். அது மாதிரியாகத்தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் அவர் சொல்லுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இரவு நான் தூங்கி கொண்டிருந்தேன், திடீர்னு 2 மணிக்கு முழிச்சு பார்க்குறேன், அப்போ எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு, எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, உடனே என் மனைவி கிட்ட அதை நான் தெரிவித்தேன். அது நல்ல பழக்கம் தான், உடனே நம்ம மனைவி கிட்ட ஷேர் பண்ணுறது நல்ல குட் ஹேபிட் தான். அப்படி இருக்கும்போது அவர் மனைவி கிட்ட என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, ஏன் நம்ம சமத்துவ மக்கள் கட்சியை பாஜக கூட இணைச்சிடக்கூடாது அப்படின்னா, அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க, ரேடான் மூவி மேக்கர்ஸ், ரேடான் பிக்சர்ஸ் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த ராதிகா மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் நல்லா இருக்கே, இதுவே நல்லா தானே இருக்குது, நம்ம சேர்ந்துருவோமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லியிருக்கும் பொழுது இவர் உடனே என்ன பண்ணுறாரு, இமீடியட்டாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்களை தொடர்பு கொண்டு நான் பாஜகவில் சேரப்போகிறேன் அப்படின்னார். யார் எந்த கட்சியில் வேணால் சேரலாம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் சரத்குமார் போன்றவர்கள் இந்த சமூகத்தில் பல்வேறு நிலைகளை கடந்து வந்தவர்கள். அரசியல் அவருக்கு புதுசு கிடையாது. 96லேருந்தே அவர் பாலிடிக்ஸில் இருக்கார். 2021 சட்டமன்ற தேர்தலில் நின்னாங்களா, இல்லை நிற்கல. அதே போல் இந்த விஷயங்களை, ஏன்னா பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுன்றது என்னன்னு கேட்டால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது பல கட்டங்களாக அவங்க செயல்பாடுகளே இல்லாமல் இருந்துட்டு திடீர்னு நான் அரசியல் கட்சியில் இப்போ ஒரு பாஜகவில் சேரும் பொழுது இது என்ன பண்ணுதுன்னு கேட்டால், பல்வேறு முன்னிலை தலைவர்கள் எல்லாம், முன்னணி தலைவர்களுக்கெல்லாம் ஒரு சிக்கலை ஏற்படுத்தும், ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்துகிற ஒரு விஷயந்தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த சமத்துவ மக்கள் கட்சி, இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, இந்த அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்ற கட்சி ஆல் இண்டியா பார்ட்டின்ற மாதிரி அவங்க பேர் வச்சாங்க. பேர் வச்சிருக்கும் போது இப்படி சின்ன சின்ன அரசியல் கட்சியில் சேருகிற தொண்டர்களும் தோழர்களுக்கும் ஒரு விஷயத்தை நான் புரிய வைக்க வேண்டியதுன்னு கேட்டால், அந்தந்த கட்சியில் உள்ள தலைவர்கள் அந்த குட்டி கட்சியாக உருவாகிறாங்க பற்றிலாம், அந்த இதில் அவங்களுக்கு எந்த விதமான தொலைநோக்கு கொள்கைகளும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணால், அவங்களை தக்க வச்சு கொள்வதற்காகவும் அவங்களை சேஃப்டி பண்ணுவதற்காக தான் இந்த அரசியல் கட்சிகள். நீங்கள் நிறைய அரசியல் கட்சி பாருங்களேன், தென் மாவட்டங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அரசியல் கட்சிகள் இருக்கும். இவங்க மக்கள் மனத்தில் போய் மக்கள்கிட்ட ஒரு அங்கீகாரத்தை பெற முடிகிறதான்னு பார்த்தா பெற முடியாது கிடையாது. ஏன்னு கேட்டால், ஏதாவது ஒரு பெரிய கட்சி கூட அவங்க பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, யானை மேலே சவாரி போகிற கதையாக இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏறி போயிடுறாங்க. அதாவது முதலைக்கு தண்ணியில் பலம், யானைக்கு தரையில் பலம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு யானை மேலே நம்ம ஏறி சவாரி செஞ்சுருவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்காக, அதன் மூலமாக நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஒரு ராஜ்யசபா கிடைக்கும். இப்போ கூட பேச்சுவார்த்தைகள் நடைபெறுது. ராதிகா அவர்களுக்கு ஒரு இடத்துல சீட்டு கொடுக்க போகிறாங்கன்றாங்க, சரத்குமார் அவர்களுக்கு சீட்டு கொடுக்க போகிறாங்க. சீட்டெல்லாம் கொடுக்கட்டும், ஆனால் தொண்டர்கள், அதாவது கீழே போஸ்ட் ஓட்டுறான் இல்லையா, செவ்வறு விளம்பரம் எழுதுறான் இல்லையா, பெயிண்ட் எடுத்து எழுத ஆரம்பிப்பான் பாருங்க, அந்த 5000 ரூபா வசூல் பண்ணி ஒரு செவ்வறு ஸ்கொயர் ஃபீட் இவ்வளோன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த பெயிண்டர்கிட்ட போய் நிற்பான் பாருங்கள், அந்த 5000 ரூபா 4000 ரூபா கொடுத்துட்டு 1000 ரூபா அப்புறம் தரேன்னு சொல்லுவான் பாருங்கள், அவன் தான் தொண்டை. அப்படிப்பட்ட தொண்டர்களுடைய மனநிலை புரிஞ்சுக்காம இப்படி திடீர்னு போய் இன்னொரு கட்சியில் அடமானம் வைக்கிற கட்சிகள் எல்லாம் நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட கட்சிகளோடு நீங்கள் இணக்கம் காட்டக்கூடாது. பெரிய கட்சிகள் கூட நீங்கள் எடுத்துக்கங்களேன், தொண்டர்களை மதிக்காத கட்சி என்றைக்குமே அவங்க இருக்கிறது கிடையாது. பெரிய அளவில் அசுர வளர்ச்சி பெற்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே தரையோடு தரையாக போயிடும். ஆகவே இப்படிப்பட்ட அரசியல் கட்சிகளை நீங்கள் இனம் கண்டு கொள்ள வேண்டும். அவர் பாஜகவில் சேரட்டும், அவர் காங்கிரஸில் சேரட்டும், எதில் வேணால் சேரட்டும், இன்னும் 2 வருஷம் கழிச்சு வேறு கட்சியில் சேரட்டும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் தொண்டர்களை ஏமாற்றுகின்ற தொண்டர்களை ஒரு மனக்கும்ல அன்றைக்கே கூட அவங்க சேர போகிறாங்க அப்படின்னும் போது ஒரு பொறுப்பாளர் பயங்கரமாக திட்டி தீர்த்துட்டாப்புல. ஏன்னு கேட்டால் அவங்க தான் கஷ்டப்பட்டுருப்பாங்க. நீங்கள் இன்றைக்கி பிரம்மாண்டமான மாளிகையில் கூடி இருக்கலாம், பிரம்மாண்டமாக காரில் போனோம். ஆனால் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்னு வரும்பொழுது அது தொண்டர்களை கேட்டு செய்யணும். அப்படி தொண்டர்களை கேட்டு செய்யாததுனால தான் இன்றைக்கி சமத்துவ மக்கள் கட்சி அடமானத்திலே பாஜகவிடம் போய் சேர்ந்து விட்டது என்பதை நான் இந்த வீடியோ மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.